சின்னசேலம் அருகே கடன் தொல்லை காரணமாக உயிரை மாய்த்து கொள்ள முயன்ற பூசாரி குடும்பத்தினருக்கும் விஷம் கொடுத்து கொள்ள முயற்சி செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் அம்மகளத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் பூசாரி முரளி. இவருக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேல் கடன் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடன் தொல்லை காரணமாக மன உளைச்சலில் இருந்த பூசாரி முரளி விஷம் கொடுத்து உயிரை மாய்த்து கொள்ள முயன்றதாக தெரிகிறது. அத்துடன் தனது குடும்பத்தில் உள்ள ராமமூர்த்தி, கணேசன், கண்ணன், முத்தையன், ராஜம்மாள் ஆகிய 5 பேருக்கும் கோயில் தீர்த்தம் என கூறி விஷத்தை கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து 6 பேரும் மயக்கமடைந்த நிலையில் அவர்களை அக்கம் பக்கத்தினர் மீட்டு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தேனி அள்ளி நகரத்தில் மாமியாரை அரிவாளால் வெட்டி கொலை செய்த மருமகனை போலீசார் கைது செய்தனர். அள்ளிநகரம் அரசு மேல்நிலைப் பள்ளி தெருவில் லீலாவதி என்பவர் வசித்து வந்தார். இவரது மகள் கௌசல்யாவுக்கு பிச்சைமுத்து என்பவருடன் திருமணமான நிலையில் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு உள்ளது. இதனால் கணவரை பிரிந்து அவர் தனது தாயுடன் வசித்து வந்து உள்ளார். இந்நிலையில் கௌசல்யா பணிக்கு சென்ற நிலையில் லீலாவதி மட்டும் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். அப்போது வீட்டுக்குள் முகமூடியுடன் நுழைந்த நபர் லீலாவதியை அரிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியோடினார். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்த போது கொலை செய்தவர் லீலாவதியின் மருமகன் பிச்சைமுத்து என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்.